பெரம்பலூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள கோவில் கிணற்றில் உள்ள தண்ணீர் பால் நிறத்தில் மாறியுள்ளது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பூசாரி தெரு. இங்கு அடுத்தடுத்து அமைந்துள்ள மாரியம்மன் கோவில், கன்னிகா பரமேஸ்வரி கோவில் உள்ளிட்ட 5 கோவில்களுக்கு பொதுவாக கிணறு ஒன்று அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் கோவில் பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்பட்டு வந்த கிணற்று நீர் காலப்போக்கில் மக்களின் பொது பயன்பாட்டிற்கும் பயன்பட்டு வந்தது. இந்த நிலையில் கிணற்றின் நீர் திடீரென பால் நிறத்தில் மாறியதாக தகவல் பரவியது. இதையடுத்து ஏராளமான மக்கள் கிணற்றை பார்வையிட்டு சென்றனர். நீரை பார்க்கும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றியதை காரணமாக கூறி வருகின்றனர். ஒரு விசேஷமான இதை பாக்குறாங்க. பால் தண்ணி மாதிரிதான் இருக்குது. தண்ணி கிணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி எல்லாம் பாலை மாதிரி இருக்கு. பால் ஊத்துனாங்களா என்னன்னு தெரியல. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. இன்னைக்கு அதிசயமா சொல்றேன், நிறைய பால் மாதிரி தான் தெரியுது தண்ணியே. என்ன வியப்போ என்னன்னு தெரியல. நாங்க கூட கொஞ்சம் இதான் யதார்த்தமா வந்து பார்த்தோம். ஆனா பார்த்தா அப்படி பால் மாதிரியே தெரியுது. அதே சமயம் பூசாரி கோயில் தெருவுக்கு அருகே பெரம்பலூர் மாவட்ட கூட்டுறவு பால் பண்ணை இயங்கி வருவதால் அங்கு கெட்டுப்போன பால் கிணற்றில் கொட்டப்பட்டிருக்கலாம் என்றும் இப்பகுதி மக்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். பால்காரவங்க தான் பாலை ஊற்றிட்டாங்க சொன்னாங்க. 200 லிட்டர் பால் அதை ஊற்றிட்டாங்களாம். கிணத்துல இருக்காக ஊற்றணும், இப்படியே கீழே ஊற்றிருக்க வேண்டியதானே. இப்போ அடுத்தவங்களுக்கும் தண்ணி புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பயமாக போச்சு. இப்போ எல்லாத்துக்கும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியும். பொது பயன்பாட்டில் உள்ள கிணற்றில் உள்ள தண்ணீரின் தன்மை குறித்து உடனடியாக ஆய்வு செய்து இது குறித்து நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.